நேயர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. கடந்த ஆண்டு கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் மறைந்த திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றிய பாடம் இடம்பெற்றது. தற்போது 2024-25ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அதில் ஒரு பாடம் கருணாநிதி அவர்களை பற்றி பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இது தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆற்றிய தொண்டுக்காக அதை செய்கிறோம் அப்படிங்கிற ஆதரவு நிலைப்பாடு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கள் அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்த பாடத்தை எடுத்து விடுவோம் என்று எதிர்த்தரப்பு ஒரு பக்கம். இதற்கு இரண்டுக்கும் இடையில் கல்வியில் அவங்கவுங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயங்களை அவர்கள் தலைவர்களை பற்றி வைப்போம், அடுத்து அழித்து விடுவோம் அப்படின்னு கல்வியில் அரசியலை புகுத்தலாமா என்ற கேள்வி ஒரு பக்கம். ஆக 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் கருணாநிதி பாடம் வரலாறா அரசியலா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக அதிமுகவின் திரு ஆவடி குமார் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியின் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் திரு ஜான் பால் தினகரன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் ஆவடி குமார் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பாடப்புத்தகத்தில் பன்முக கலைஞர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு தலைப்புலையும் தான் அதை கொண்டு போகிறாங்க. பன்முக கலைஞர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன எதிர்ப்பு வருகிறது? இல்லை, நீங்கள் தலைப்பு வரலாறா அரசியலான்னு சொல்லியிருக்கீங்க. இது வரலாறு இல்லை. அதை நான் மட்டும் இல்லை, அரசாங்கமே நம்புது. அது வரலாறு இருந்தால் வரலாற்று பாடமாக வச்சுருப்பாங்க. அவங்க இப்போ தமிழ் பாடமாக தான் வச்சுருக்காங்க. தமிழ் பாட புத்தகத்தெல்லாம் அப்போ எப்படி அது வரலாறாக இருந்தால் வரலாறுல வச்சுருப்பாங்க. ஆக தமிழ் அவங்க பிரித்து பார்க்கல, தமிழையும் கலைஞரையும். இல்லை, அது பிரித்து பார்க்கல. ஆனால் சிலபஸ் பிரித்து பார்க்குது இல்லை. நீங்கள் வேந்தர் டிவி வேணா பிரித்து பார்க்காம இருக்கலாம், இல்லைம்மா கலைச்செல்வி வேணா கலையும் தமிழையும் பிரிக்காமல் இருக்கலாமா. ஆனால் சிலபஸ் பிரித்து தான் நம்ம பார்க்கோம். அதனால் அவங்க இது முழுக்க முழுக்க அரசியலாக தான் அதை செஞ்சுருக்காங்க. அதனால தான் இதை நீங்கள் முதல்ல சொன்னது போல் 9ஆம் வகுப்பில் கடந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க. அதில் கூட அது செம்மொழியான தமிழ்ன்ற தலைப்பில் ஏதோ செம்மொழிக்காக அவர் செஞ்சாருன்னு சொல்லி இப்போ இது ஒன்றாங்க. இப்போ இந்த ஆண்டு இது 5 பக்கம் அந்த அவரை பற்றி பன்முக கலைஞர்னு சொல்லிவிட்டு அவங்க 5 பக்கம் அவரை பற்றி 11 தலைப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதுகிறாங்க. இப்போ இதன் வழியாக மக்களுக்கு அல்லது அந்த பாடத்தை படிக்கின்றவங்களுக்கு எதை சொல்ல போகிறாங்கன்றது தான் தெரியல. நீங்கள் 9ஆம் வகுப்பு, இப்போ 10ஆம் வகுப்பு, அடுத்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இப்படி தொடர்ந்து கொண்டு போவாங்க. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை இவங்களுக்கு இன்னும் 1.25 வருஷம் தான் ஆட்சி இருக்குது. 1.25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிலபஸ் மாறும். ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி சமர்சீர் கல்வியில் 2011 இதை தான் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த ஆண்டே அதை கருப்பு மை வச்சு அடிச்சுது. இதை ஒரு பாடத்திட்டத்தில் தமிழுக்காக உடைத்தவர்கள் அல்லது தமிழை தடைக்க வைத்தவர்கள், தமிழை இலக்கியத்தாலும் கவிதையாலும் செழிக்க வைத்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர்களுடைய பற்றிய தகவல்கள் அல்லது அவர்களுடைய இலக்கிய படைப்புகள் அதையெல்லாம் முன்னெடுத்து கூட சொல்லியிருக்கலாம். இதே கருணாநிதி அவர்களுடைய ஏதாவது ஒரு நல்ல இலக்கியத்தை பாடமாக வச்சா அதுக்கு இலக்கியமாக இருந்ததுன்னா அதில் தவறு இருக்க முடியாது. அப்படி வச்சா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் பாடநூலில் எதுமா இருக்கணும்? தமிழ் பாடத்தில் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் தான் தமிழை சரியான பார்வையில் கொண்டு போகிறதுக்கு பயன்படும். அதில் போய் வரலாறு வைக்கிறது, ஆட்சியில் இருந்தவங்கள்லாம் தன்னுடைய சாதனையை அல்லது தன்னுடைய பிறப்பை வெளிக்காட்டுறதுக்கு கருணாநிதியுடைய அப்பா யார், கருணாநிதியினுடைய எப்போ பிறந்தார், அவர் என்ன படித்தார், எங்கே படித்தார், அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி நடந்தார், எப்படி ஆட்சியில் இருந்தார், இதையெல்லாம் சொல்கிற 11 தலைப்பில் இன்னொரு தலைப்பு போட்டிருக்கணும். அவர் எப்படி 2 முறை ஆட்சி இழந்தாருன்னு போட்டிருந்தாங்கன்னா சரி, அது முழுமையான வரலாறாவது நம்பியிருக்கலாம். அந்த வரலாறும் இல்லை.
இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் ஏறத்தாழ இந்தியா சுதந்திரம் பெற்று இந்திய குடியரசு வந்ததுக்கு பிறகு ஒரு 150-200 ஆட்சிகள் மாநில அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வரலாற்றில் 2 முறை கலைக்கப்பட்டது கருணாநிதி ஆட்சி. 2 முறையில் ஒரு முறை இந்த நாட்டில் ஊழலை அதிகமாக பெருக்கெடுத்து செய்ததால் ஆட்சி கலைக்கப்பட்டது, ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்னொரு முறை தேச துரோக குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தந்ததால் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. 2 ஆட்சி கலைப்புமே இது அரசியல் ரீதியான கலைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை நிராகரித்தார்கள். முதல் ஆட்சி கலைப்புக்கு பிறகும் நடந்த தேர்தலில் இவங்க ஆட்சிக்கு வர முடியலை, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், கலைச்சது சரின்னு தீர்ப்பளித்தாங்க. அதுக்கு பிறகு 2வது முறை ஆட்சி கலைப்புலேயும் அவங்க அடுத்த ஆட்சிக்கு வர முடியல, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இவர்கள் ஏற்கனவே இப்போ இதையெல்லாம் எழுதுனல்ல. இப்போ ஒரு கருணாநிதியினுடைய வரலாறு என்பது தமிழுக்காக அவர் உழைத்தார் என்றதை விட அவர் அரசியலில் ஆட்சியில் இருந்தார் என்றதுனால அவர் ஒரு தலைவராக இருந்ததுனால அவருடைய மகன் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறதுனால இதை கொண்டு வராங்க. அப்போ கூட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் இல்லை, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்களில் கடைகோடியில் இருந்தவர். அதுக்கு இருந்த பேரறிஞர் அண்ணாவுக்கு இல்லாத எழுத்து திறமை, அண்ணாவுக்கு இல்லாத பேச்சு திறமை, அண்ணாவுக்கு இல்லாமல் அந்த அரவணைக்கும் பண்பு, அண்ணாவுக்கு இல்லாத அந்த எந்த சிறப்புமே இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இவர் 50 தலைவர்கள் ஒருவராக கூட இருந்தவர் இல்லை. இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஒரு ஆட்சியில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவருடைய துணையோடு இவர் முதலமைச்சர் ஆனது ஒன்றை தவிர இவர் அந்த கட்சியில் எதுவும் ஒரு சிறந்த நிர்வாகியாகவோ இல்லை தலைவராகவோ இருந்த அந்த இடத்துக்கு வரல. எனவே அவரை பற்றி சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய விமர்சனங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அதை கொண்டு போய் பாட புத்தகத்தில், அதுவும் தமிழ் பாடத்திட்டத்தில் கொண்டு வருவது என்பது இன்றைக்கி ஏற்கனவே கல்வி என்பது மாநில பட்டியலில் இல்லை, மத்திய பட்டியலில் இல்லை, பொது பட்டியலில் இருக்குது. அதனால் கல்வி திட்டம் என்பது கூட தமிழ்நாட்டில் மாநில கல்வி திட்டம் இருக்குது, மத்திய கல்வி திட்டம் இருக்குது. 2 கல்வி திட்டங்கள் இருக்கின்ற போது இன்றைக்கு பெரும்பாலான மாணவர்கள் மத்திய கல்வி திட்டத்தை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. மாநில பாடத்திட்டத்தில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகின்றவர்கள் 17,000 பேர் ஆப்சண்ட்டு. 17,000 பேர் படித்தவங்க, விண்ணப்பித்தவங்க, தேர்வுக்கு வர தயாராக இருந்தவங்க 17,000 பேர் வரல. இதுதான் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு. இப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற அரசியலை கொண்டு போய் திணிக்கின்ற பொழுது இன்னும் மாணவர்கள் மாநில கல்வியிலிருந்து வெளியேறி மத்திய கல்விக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைக்கு உலக தரத்திற்குரிய கல்வியை தராமல், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற அந்த தேசிய அளவில் இருக்கின்ற தேர்வுகளை எதிர்கொள்கின்ற தகுதியை உருவாக்குகின்ற கல்வியை தராமல் இது போன்ற அரசியலை நடத்துவது என்பது மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுவது. சரி, ஒரு தடவை நான் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ கருணாநிதி அவர்களை பற்றிய பாடம் இங்கே தமிழ் பாடத்தில் வச்சது தவறா, அல்லது வரலாற்று பாடத்தில் வச்சா ஏற்றிருப்பீங்களா, இல்லை இவரை பற்றிய பாடமே வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? இல்லை, இவரை பற்றிய பாடமே வேண்டான்றது தான் ஒரு சரியான கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும். நீங்கள் கேட்டது வரலாறா தமிழான்னு சொன்னது. நீங்கள் வரலாறான்னு தலைப்பு தந்ததுனால நான் அந்த வரலாற்றில் இல்லை. ஏன்னா அது அவங்களே வரலாறு மட்டும் கேட்குறேன். நம்ம தலைப்பு அதை வைக்கிறோம், ஆனால் உங்களுடைய கருத்து இதை பற்றி தேவையில்லை. என்னுடைய கருத்து என்பது பாடத்திட்டத்தை ஆக்கப்பூர்வமாக மத்திய பாடத்திட்டத்திற்கு எதிர்கொள்கின்ற மன வலிமையை உருவாக்குகின்ற, தகுதியை உருவாக்குகின்ற பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக பாடத்திட்டத்தை வகுத்தால் அதனுடைய விளைவு மாணவர்கள் மாநில கல்வி திட்டத்திலிருந்து வெளியேறி மத்திய கல்வியை நாடுகின்ற நிலை வரும். சரி, ஹலீம் அவர்கள்ட்ட அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாடத்திட்டங்கள் இருக்கணும், நம்முடைய கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பாடம் கருணாநிதி அவர்களை பற்றி பாடம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற கேள்வி. அண்ணன் அவர்கள் நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, வரலாற்றில் வைத்தது சரியா, தமிழில் வைத்தது சரியானு. அண்ணன் கலைஞரை பற்றியே பேசக்கூடாது, எழுதக்கூடாது, அந்த பாடத்தில் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு எண்ணம். இது அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியுடைய வெளிப்பாடு தான். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் அல்ல. ஆனாலும் கடந்த 80 ஆண்டு கால அரசியலில் ஒரு 60 ஆண்டுகள்
ஒன்று முத்தமிழறிஞர் கலைஞரை ஒருவர் திட்டணும், இல்லைன்னா பாராட்டணும். இப்படிப்பட்ட அரசியலை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று. இரண்டாவது வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து ஒரு பண்புக கலைஞரா இல்லையாங்கிறது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கூட மறுக்கலை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட அதை மறுத்ததில்லை. அதான் உண்மையான விஷயம். கிட்டத்தட்ட 21 நாடகங்கள் எழுதியிருக்கார் கலைஞர் அவர்கள், 10 சமூக நாவல்கள், 6 சரித்திர நாவல்கள், 63 படங்களில் பணியாற்றியிருக்கிறார். ஒரு கல்வி, இலக்கியம், அரசியலில் ஒரு சிறந்து விளங்கிய ஒரு பெரிய ஆளுமை. இதை மறுக்கவே முடியாது, யாருமே மறுக்க முடியாது. அரசியலாக வரலாறான்னு பார்த்தா அவர் அரசியல் வரலாறு படைத்தவர் என்பது தான் எல்லாருடைய கருத்தும். அதுதான் உண்மையும் கூட. அவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவராக இருந்தவர். அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு பார்வையை பார்த்தோம் என்றால் இந்த மாதிரியான ஒரு கருத்து வரத்தான் செய்யும். ஆனால் அவர் ஒரு 80 ஆண்டு கால தமிழக அரசியலில் பயணப்பட்டவர், தோல்வி அடையாதவர், 5 முறை முதல்வர். இந்த கோணத்தில் பாருங்கள், இந்த தமிழுக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் என்ன செய்தார், இந்த கோணத்தில் அடிப்படையில் பார்க்கணும். இப்படியே நம்ம ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் இப்படியே நம்ம அதுக்கான ஒரு காரணங்களை அடுக்கிக்கிட்டே போயிட முடியுமா? அடுத்த அதிமுக ஆட்சி வருது, அதிமுகவில் அவங்களுடைய தலைவர்கள் படத்தை வச்சு இதே மாதிரி காரணங்களை சொன்னா திமுக ஏத்துக்குமா இல்ல எதிர்க்கட்சிகள் ஏத்துக்குமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பாடம் இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய எத்தனையோ நினைவகம் பெயர்கள் இருக்கின்றன. யாருமே அதை வந்து குறை சொல்லலையே. இவர்களெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்தில், இந்த தமிழ்நாட்டில் சாதித்தவர்கள். பேரறிஞர் அண்ணாவிலிருந்து ஆரம்பிங்களேன். ஒரு கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 60களில் பேசும் பொழுது அவசரமாக போக வேண்டிய ஒரு சூழல். அவர் என்ன சொன்னார்? பேரறிஞர் அண்ணா சொன்னாங்கல்ல, பேரறிஞர் அண்ணா வந்து முத்தமிழ் கலைஞர் அவர்களை பெரிதும் அது வந்து ஒரு மதிக்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் இருந்தது அண்ணன்ற. நான் இப்பொழுது அவசரமாக கிளம்புகிறேன், நான் முகவுரை எழுதிவிட்டேன், என் தம்பி கருணாநிதி முடிவுரை எழுதுவான்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு தனக்கு சமமாக கருதிய ஒரு நபர் தான் முத்தமிழர் கலைஞர். இதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. தமிழுக்கு எதுவுமே செய்யலையா? செம்மொழி வருவதற்கான காரணம் என்ன? தமிழ் செம்மொழியாக வேண்டும் என்று எத்தனை தடவை முயற்சி பண்ணாங்க. 80களில் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் இந்த கேள்வி எழுந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு காலகட்டங்களில் தமிழை செம்மொழியாக்க வேண்டும்னு சொன்னாங்க. 1999 மேடையில் வந்து முத்தமிழர் கலைஞர் என்ன சொன்னார்? எதுக்கு நீங்கள் செம்மொழியா மொழியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? தமிழ் செம்மொழி தான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ 2004 காங்கிரஸோட கூட்டம் வைத்து அதை வாங்கி கொடுத்தாரா இல்லையா? அது நடந்ததா இல்லையா? அப்போ தமிழுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்குறீங்க. அவர் செய்யாத என்ன இருக்குது? தமிழ் பாடத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும்னு சொன்னவர் முத்தமிழர் கலைஞர். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழை கொண்டு வந்தவர் கலைஞர். தமிழை வந்து நீங்கள் படித்தால்தான் அரசு வேலை என்று கொண்டு வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். 20 விழுக்காடு தமிழ் படித்த அரசு கல்லூரிகள் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அவர். இப்படி இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இடஒதுக்கீடுக்கு அவரை விட வேறு யாருன்னு செஞ்சாங்க? இப்போ இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் மெட்ராஸை சென்னையாக மாற்றியது அவர் தான். இப்போ இது நம்ம பட்டியலிட்டே போகலாம். நான் வந்து ஒரு கட்சி சார்ந்தவரை பார்க்கல. நீங்கள் கட்சி சார்ந்த அவர் மேல் விமர்சனங்கள் இருக்கிறது. ஆம், இருக்கிறது. எல்லா கட்சி தலைவர்கள் மேலும் விமர்சனம் இருக்கிறது. யார் மேலே இல்லை? ஊழல்னு சொன்னாங்க. ஊழல் பற்றி பேச முடியுமா? சர்க்காரிய கமிஷனை பற்றி சொன்னீங்க. ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதாக கூட செய்தி வந்தது. 1976 இந்திரா காந்தி அவர்கள் சர்க்காரிய கமிஷன் போட்டது உண்மை. 28 குற்றச்சாட்டுகள் வைத்தது உண்மை. அதே சர்க்காரிய கமிஷன் 1980 அதை அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்களா இல்லையா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, வழக்கை உறுதிப்படுத்தி தீர்ப்பு கொடுத்தா தானங்க அவர் குற்றவாளி. இப்போ இதே அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து A1 அக்யூஸ்டுன்னு சொல்லி குன்ஹா கொடுக்கலையா தீர்ப்பு? அவர் மறைந்து விட்டதுனால அவர் ஜெயிலுக்கு போகலை. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தலைவர்களை நீங்கள் நிறை குறையோடு ஏற்றுக்கொள்ளணும். எல்லா தலைவர்களுக்கும் நிறை இருக்கிறது, எல்லா தலைவர்களுக்கும் குறை இருக்கிறது. ஆனால் சமூகத்தில் என்ன பண்ணாங்க அதை நீங்கள் பாருங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நான் முடிச்சுக்கிறேண்ணே, ஒரு பாடத்தில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்வு வரலையே. இந்த தமிழ் சமூகத்துக்கு கலைஞர் அவர்கள் எதுவுமே பண்ணலையா? நினைவேந்தல் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார்கள், அதுக்கு நினைவேந்தல் கொடுத்தார் எடப்பாடி அவர்கள், அவருடைய பொதுச் செயலாளர். 5 முறை முதல்வர் இவர். ஒரு தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆளுமை. இப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வாசிச்சாரு எடப்பாடி அவர்கள். நினைவேந்தல் அப்ப அப்படிதாங்க. பொய்யா வாசிச்சாருன்னு சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் பொய்யா பேசினாரா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இல்ல இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தர் தலைவருக்கும் இல்ல சேர்க்கறாங்களாங்கிறது தான் கலைஞர் அவர்களுக்கு ஈக்குவலா யார் இருக்கிறீங்க? யார் சொல்லுங்க? 80 ஆண்டால அவர் ஒரு பெரிய ஆளுமை. அவருக்கு முன்பு கலைஞர் அவர்களுக்கு முன்பு யாருமே தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் இல்லையா? யார் எல்லாம் ஊவே சாமிநாதன் இருந்து ஆரம்பிங்க, எல்லாருமே தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் தான். யாரும் இல்லைன்னு சொல்லல. இதே சென்னை பல்கலைக்கழகம் செம்மொழியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலா இருந்துச்சு. இது வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு. செஞ்சாரா இல்லையா? சரி, தொடர்ந்து அவர் செம்மொழி என்னவோ கருணாநிதி தான் உருவாக்குறாருன்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய கருணாநிதி இல்ல, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் முடிவுரை நீங்க முடியாக செஞ்சது அவர்தான். ஏத்துக்க மனசு இல்ல உங்களுக்கு. இருங்க அதுக்கான காரணத்தை சொல்றேன். இதை விட ஒரு மோசமான, அபத்தமான, நியாயமான
ஒரு செய்தி எதுவும் திருப்பி இல்லை. நான் இருங்க கலீம், அவர் பேசி நான் முடிச்சிடுறேங்க. முடிச்சிடட்டும், நீங்க மறுப்பு சொல்லுங்க. ஏன்னா தமிழ் செம்மொழி என்பது உலகத்தில் தோன்றிய மொழிகளில் 6 மொழிகளில் ஒன்று. நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா நேரம் ஆகும். அதனால் தமிழை யாரும் செம்மொழியாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்தில் 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் நமக்கு இப்போ கிடைக்கின்ற ஆவணங்களை வச்சு இதை ஆய்வுகளை வச்சு பார்க்க சொல்ல, அதற்கு முன்னால் மனிதனம் தோன்றிய காலத்தில் தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி தமிழ்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு தடயங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க செம்மொழி ஆக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1000 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான மொழிகளோடு தமிழையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனுடைய விளைவு நிறைய குற்றச்சாட்டு சொன்னீங்க. நான் ஒன்று சொன்னேன் லேட் ஆகும், அதனால 1-2 மட்டும் சொல்றேன். இந்த நிலையில இன்னைக்கு தமிழுக்கு பிறகு தமிழினுடைய கிளைமொழிகளாக இருந்த மலையாளத்திலிருந்து, கன்னடத்திலிருந்து, தெலுங்கிலிருந்து எல்லாமே செம்மொழி ஆயிடுச்சு. இதில் என்ன சிறப்பு தமிழுக்கு நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க? நம்முடைய உலகத்தில் இன்னும் சொல்ல போனால் வடக்கில் இருக்கின்ற 2 மொழிகளில் ஒரு மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளில் வடமொழி தென்மொழி சமஸ்கிருதமும் தமிழும் தான் இருக்குது. சமஸ்கிருதம் வடக்கில் இல்லை, தமிழ் வடக்கில் இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்தியாவினுடைய ஒரே மொழியான தமிழை இன்றைக்கு இருக்கின்ற ஒடிசா இந்த மாதிரி ஒவ்வொரு இன்றைக்கு தோன்றிய ஒரு 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழிகளுக்கு இணையாக இன்றைக்கு ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சுருக்கீங்க. இது செம்மொழின்றது தமிழ் ஏற்கனவே தமிழ் மட்டும்தான் செம்மொழி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளில் ஒரே மொழி செம்மொழி தமிழ் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும், தேசிய மொழிகள் என்று சொல்லக்கூடிய 22 மொழிகளுக்கும் இன்னைக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு காரணம் இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு சரியான பார்வை இல்லாத, திட்டமிடல் இல்லாத, இன்றைக்கு செம்மொழி என்ற அறிவிப்பு வார்த்தையை மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க என்னவோ புதுசாக கொண்டு வரல. செவ்வியல் உலகத்திலே செவ்வியல் மொழி தமிழ் மட்டும்தாங்க. இந்தியாவில் ஒரே மொழி தமிழ். இதுக்கு நான் பதில் சொல்லணும். 1980 அண்ணனுக்கு தெரியாத வரலாறு கிடையாது. 1980 மதுரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்களா இல்லையா? அது யார் கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல? 80களில் வரலாறு இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற 6 மொழிகளான செவ்வியல் மொழி. ஒரு நிமிஷம் அதை விட்டுட்டு நீங்க 500 ஆண்டுகளுக்கு பேசும்போது குறுக்க வரல. 1980 புரட்சித் தலைவர்களுடைய மேடையிலே தமிழை செம்மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். தீர்மானம் என்ன இருக்கு? அதனுடைய நீட்சி தான் இங்க கலைஞர் கொண்டு வந்ததுங்கறீங்க. எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அண்ணன் சொல்றாருல, செம்மொழிக்கான முயற்சி பண்ணது கரெக்ட்டுங்க. ஆனா தமிழுக்கு மட்டுமான கிடைக்க வேண்டிய உரிமையை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிக்கும் வாங்கி கொடுத்தது யாரு? சரி, ஆனா இது வேண்டும் அப்படினு சொன்னது எம்ஜிஆர் சொல்லிருக்காரு. ஆரம்பத்துல சொன்னாரு. சொல்லப்போனா செம்மொழி வேண்டும் என்று முதலில் மேடையில் சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நான் பேசலாம், அடுத்த சுற்றுல பேசலாம். ஜான் பால் தினகரன்ட்ட இப்போ இந்த பாட புத்தகத்தில் கருணாநிதி அவர்களை பற்றிய அந்த பாடம் வந்திருக்கு, பன்முக கலைஞன் வந்திருக்கு. இப்போ இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று. ஏன்னா அவர் நீங்கள் பொது தலைவராக நீங்கள் பாருங்க, ஏன் அரசியல் தலைவராக பார்க்குறீங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பாடம் வெளிவர்றதும் அதற்கப்புறம் மைய வச்சு அழிக்கிறதும் இது கதையாக இருக்குது, தொடர் கதையாக இருக்குது. அப்போ இதற்கான தீர்வு என்னவா இருக்கும்? இந்த தலைப்பை பற்றி பேசுகிறதுல நான் முக்கியமான ஆளாக நான் கருதுகிறேன். ஏன்னா நான் ஒரு தமிழ் ஆசிரியர். 8 வருடமாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆசிரியர். இப்போ என் பிள்ளைங்க கிட்ட போய் இந்த வருஷம் திடீர்னு ஒரு லெசனை தூக்கிட்டு இன்னொரு லெசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்ற வகுப்புகளுக்கு இல்லாத பொழுது ஒரு 10ஆம் வகுப்பில் திடீர்னு ஒரு பாடத்தை புகுத்தும் பொழுது பிள்ளைங்க கிட்ட இருக்க சிக்கல். ஏன்னா இன்றைக்கி மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்காது. இது ஒரு சிக்கலாக பிள்ளைங்க கருதுவாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகள் ஈடுபடும். நீங்களே சொன்னீங்க, ஐயா சொன்னாங்க 2011ஆம் ஆண்டு திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அப்போ நிறைய பாடத்திட்டங்களில் அவங்க மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி கருணாநிதியோடைய வாழ்க்கை வரலாறு நிறைய செயல்பாட்டுகளை கொண்டு வந்தாங்க. அப்போ 2011 சட்டமன்றத்தில் நடைபெறுது. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாங்க. உடனடியாக அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு என்ன பண்ணாங்க, கருப்பு மைய வைத்து பல திமுக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த பாடத்திட்டங்களை
முற்றிலுமாக மாற்றினாங்க. அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்க்கணும். இங்கே மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஒரு பாடத்திட்டம் அதுக்கு முந்தின வருஷம் படிச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு பாடத்திட்டம் மாறும்பொழுது மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அதே மாதிரி பாதிப்பை இந்த வருடம் 10ஆம் வகுப்பு செல்லக்கூடிய மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படும். நீங்கள் 9ஆம் வகுப்பில் கடந்த வருடம் கொண்டு வர படிச்சுன்னா 9ஆம் வகுப்புக்கு பொது தேர்வுகள் கிடையாது. அப்போ அந்த மாணவர்களுக்கு பெரிதான சிக்கல் கிடையாது. ஆனால் 10ஆம் வகுப்புக்கு கொண்டு வரும் பொழுது இங்கே பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ஐயா ஒன்று சொல்லும்போது சொன்னாங்க, மத்திய பாடத்திட்டங்களை நோக்கி இன்னைக்கு மாணவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க, மாநில பாடத்திட்டத்தை நோக்கி மாணவர்கள் இது உண்மை, 100% உண்மையான ஒரு விஷயம். ஒரு ஆசிரியராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான இவங்க போக்குகளை கையாளும் பொழுது இன்னும் மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டம் இதான் எனக்கும் ஒரு வெறுப்பு ஏறும், அதிருப்தி ஏற்படும். அப்போ அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, நான் ஒரு தமிழாசிரியர் என்று வருத்தப்படுகிறேன். இங்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் தமிழ் தேர்வு செய்கிற மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. மற்ற மொழியில தேர்வு செய்கிறாங்க மாணவர்கள். அப்போ அப்படிப்பட்ட சிக்கல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி குறிப்பிட்டு தமிழ் பாடத்தில் இந்த மாதிரி தலைவரோட வரலாறு கொண்டு வரும் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத திட்டங்கள் தேவையில்லாத செயல்படுத்தும் பொழுது மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இங்கே அரசியல்வாதிகள் அவருடைய சுயநல தேவைக்காக ஒரு சில செயல்பாடுகளை செய்யும் போக்கில் மாணவருடைய எதிர்கால நலன் நோக்கி பாதிக்கணும். இங்கே இப்போ நீங்கள் ஐயா கருணாநிதியோட வாழ்க்கை வரலாறு கொண்டு போய் இதை படித்து நான் என்னோட பிள்ளை ஜேஇ எக்ஸாம் எழுத முடியுமா, நீட் எக்ஸாம் எழுதுமா, ஏதாவது தகுதி தேர்வுகளுக்கு இந்த பாடத்திட்டம் பயன்படும்னா முற்றிலும் கிடையாது, ஒரு பூஜ்யம். இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களை எங்களை பொறுத்த தேவையில்லாத விஷயம். ஆனால் இவங்களுடைய சுய தேவைக்கு இவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த பாடத்திட்டங்கள் கொண்டு வராங்க. ஓகே, இதெல்லாம் ரைட். அப்போ நான் இதுலேயும் சொல்லிட்டேன், இந்த பாடத்திட்டமே தேவையில்லாத விஷயம். இந்த மாற்றுதலே நாங்கள் எதிர்க்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆசிரியராகவும் எதிர்க்கிறேன், நாம் தமிழர் கட்சியும் இதை முற்றிலும் நாங்கள் இருக்கிறோம். ஆகும், ரைட், ஓகே. இப்போ இந்த வரலாறு ஐயா கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கொண்டு வராங்கல்ல, நான் இதில் ஒரு 5 கேள்விகளை திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்தை பற்றி வைக்கிறேன். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பற்றி வைக்கிறேன், அண்ணன் சகோதரர் அண்ணனை பற்றி வைக்கிறேன். நான் அவர் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டார், அதனால் அவரை சார்ந்தும் இந்த ஏன்னா திமுக சார்ந்து இங்கே யாருமே இல்லை, என்னால் அந்த பட்டியலை கேட்குறேன். 5 கேள்விகளை முன்வைக்கிறேன். ஐயா கருணாநிதியோட வரலாறுல அவருடைய செய்த சிறப்புகள் மட்டும்தான் வருமா, இல்லை அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள்லாம் அந்த வரலாறுல வருமான்ற மாதிரி நான் 5 கேள்விகளை முக்கியமாக வைக்கிறேன். ஐயா கருணாநிதி அவர்கள் 2002ஆம் ஆண்டு குஜராத் படுகொலை நடைபெற்றுச்சு. அப்போ மோடி தலைமையிலான அரசாங்கம் தான் அங்கே குஜராத்தில் இருக்கும் பொழுது அந்த படுகொலையை ஆதரித்து பேசியவர் ஐயா கருணாநிதி. இதற்கு ஆதரவாக நான் பேசி முடிச்சதுக்கு ஐயா சொன்னதான் நடுவில் பேசும்போது இடையூறாங்க. நான் பேசி நீங்க வச்சுக்கோங்க, நான் பேசுகிறேன். 2002ஆம் ஆண்டு குஜராத் படுகொலை ஆதரித்து பேசியவர் ஐயா கருணாநிதி. இதுல இருங்க ஒரு விஷயம் இருக்கு, நான் பேசி நான் டேட்டா கொடுக்குறேன், நான் எல்லாமே டாக்குமெண்ட் இதே திமுக அரசாங்கம் ஐயா கருணாநிதி தலைமையிலான திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் இந்த குஜராத் படுகொலைக்கு எதிரான அமெண்ட்மெண்ட் வரும் பொழுது அதை ஆதரித்து திமுக வாக்களிச்சா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும், ரைட்டா? ஒரு தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிச்சுக்கிட்டு அப்புறம் எங்க ஆதரிச்சாங்கன்னு கேள்வி கேட்குறது எந்த மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இதே ஐயா கருணாநிதி தான் ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகமும் ஒரு சமூக நீதி இயக்கம்னு எழுதியிருக்காரு. இதுக்கு வேண்ட ஆதாரம் இருக்குது, சரிங்களா? முரசொலியில் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆசிரியராக இருக்கும் பொழுது எழுதின ஒரு நாவலே இருக்குது. அதில் நான் வேணால் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் பகிர்ந்து நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த வரலாறு இடம்பெறுமா? இதெல்லாம் ஐயாவோட கருணாநிதி பேச்சுகளில் இதில் இடம்பெறுமான்னு எனக்கு கேள்வி. 3வது விஷயம், இன்றைய தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பாவு அவர்கள் மாஞ்சோலை படுகொலையப்ப ஒரு வீடியோவில் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, மாஞ்சோலை படுகொலை என்பது ஐயா கருணாநிதியால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை, அப்பட்டமான படுகொலை. இது கருணாநிதியுடைய சதி திட்டம், ஜாதி ரீதியான தீண்டாமை உண்டு பண்ணி இது அப்பட்டமாக செயல்படுத்தப்பட்ட சதி திட்டம். அதனால 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைய சபாநாயகர் இருக்கிற ஐயா அப்பாவு நேரடி சாட்சி, இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறார் ஐயா. அவருடைய காணொலிகள் வீடியோ பதிவு எல்லாமே இருக்கு. இந்த வரலாறு இந்த பாடத்திட்டத்தில் இடம்பெறுமா? 4வது கொஸ்டின், இதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தையும் ஆதரித்து பேசியிருக்காரு. முரசொலியில் இதுக்கும் பதிவு இருக்கு. நான் முரசொலி ஆதரித்து பங்கு பெற்றாங்க. ஆட்சி பங்கு வேற, ஆதரிச்சாங்க. கடந்து போயிட மாட்டேன், தர இங்கதான் இருக்க போறேன். ரைட், இருங்க. அதாவது பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் ஐயா கருணாநிதி கொடுத்த பேட்டி என்ன பேட்டின்னு பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. இதை மறுக்கிறீங்க?
மறுக்கிறீங்களா? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இருங்க. ரெண்டாவது அதுக்கு அடுத்த விஷயம் இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்ப நான் சொல்லல, இது ஐயா ஜவஹர்லால் இன்றும் இவர்கள் கூட்டணியில் இருக்கிற ஐயா ஜவஹர்லால், அது அவங்க கட்சி தலைவர் தான். எனக்கு அதனால தான் அந்த டேட்டா எடுத்தேன். அவங்க கட்சியினுடைய தலைவர் ஐயா பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியர், எனக்கு ரொம்ப பிடித்தவர். அவர் வந்து அவர் கொடுத்த ஒரு பேட்டி காணொலி வீடியோ வச்சிருக்கேன். அதுல சொல்றாரு, கோவை குண்டுவெடிப்பு நடந்து 2 நாட்கள் கழித்து நாங்கள் ஐயா கருணாநிதி அவர்களை சந்திக்க சென்ற பொழுது அவர் எங்களை அழைத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகளாக பாவித்தார் ஐயா கருணாநிதி என்று 2006ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு நிகழ்வுல பேட்டியில் கொடுத்துருக்க எனக்கு காணொலி வச்சிருக்கேன். யார் அளித்தா? இவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜவஹர்லால் அளிச்சிருக்கார். இதை மறுக்க முடியுமா? இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாம் இனப்படுகொலை, ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அங்க ஈனத்துல முல்லைவாய்க்கால் படுகொலை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்க இவருடைய குடும்பத்திற்காக, இவருடைய மகனுக்காகவும், இவருடைய பேரனுக்காகவும் இங்க மத்திய அரசாங்கத்திட்ட மத்திய அமைச்சர் பதவி கேட்டுக்கிட்டு இங்க உட்கார்ந்து ஐயா கருணாநிதி எழுத முரசொலி எழுதின நாவல் இன்னைக்கும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இந்த பாடப்புத்தகங்கள் எழுதப்படுமா? இது என்னுடைய கேள்வி. இதுக்கு திமுக சார்ந்து பதில் சொல்லுங்க. திமுக சார்பில் பதில் இல்லை. நீங்க கேட்ட முக்கியமான 2 கேள்வி எங்க கட்சியை நோக்கி கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. முதல் வந்து பாபர் மசூதிக்கு ஆதரவுன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் எங்கே சொன்னாங்க? முரசொலி எடுத்து கொடுங்க. எங்கே சொன்னாங்க? ஒன்று. இரண்டாவது, குஜராத் படுகொலையை அவர் ஆதரிக்கவே இல்லை. அது சொன்ன விதை வேற. முன்னேற்ற கழகம் மத்திய பாராளுமன்றத்தில் அந்த அசஸ்மென்ட் அமெண்ட்மென்ட் கிடையாதுங்க. உங்க தலைவர் வந்து சீமானவர்களே இதுக்கு வந்து விளக்கம்லாம் சொல்லிட்டாரு. நீங்க இப்ப பேசுறீங்க, சரியா? தெளிவா அதுல சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இது குஜராத் மாநிலத்தில் நடந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் மத்திய அரசை ஆதரிக்கிறோம். குஜராத் சம்பவத்திற்கும் பாஜகவும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதனால் அந்த ஆட்சி அமைச்சரவையில், வாஜ்பாய் அமைச்சரவையில் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டதை பத்தி அவர் பேசல. அதுக்கு வந்து என்ன ஆதரிக்கிறேன்னு சொல்லி பேசல. அந்த ஊர்ல, அந்த குஜராத்தில் நடக்கிற அந்த இது வந்து மாநில லா அண்ட் ஆர்டருக்கு உட்பட்டது. கோவை குண்டுவெடிப்பு யாருங்க நடத்துறது? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, சொல்றதுக்கு டைம் கொடுங்க. 2 பேரும் பேசுறீங்கல்ல. ஒன்று, இப்போ கோவை விஷயத்துக்கு எங்களுடைய தலைவர் சொன்னல, குஜராத் இதுக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதான் குஜராத் விஷயத்துல தெளிவாகவே முரசொலியில் எழுதியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் சகோதரர் சொல்றாருல்ல, இந்த குற்றச்சாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே முரசொலியில் விளக்கமாக எழுதினாங்க. நாங்க எந்த அர்த்தத்தில் இதை சொன்னோம், இதை ஆதரிக்கலாம் செய்யல. மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. நீங்க எடுத்து கொடுங்க, பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி அதாவது டேட்டால போய் பாருங்க. அதாவது திருப்பி கேள்வி கேட்டிட்டே இருந்தா பதில் சொல்லணும். மாநிலத்தில் இருந்தது. திருப்பி கேள்வி கேட்டா அது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. மறுபடியும் சொன்னாங்க. பாராளுமன்றத்துல அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அவங்க அமைச்சரவையில பங்கு வகிச்சாங்க. அது ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஒரு புரிஞ்சுக்கங்க. அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்க. இப்போ வந்து இந்தியாவுடைய வந்து இந்த சிஏஏக்கு வந்து அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு வார்த்தை சொன்னாங்க. சரி, இது தப்புனா அது ரைட்டா? இல்ல அதிமுக அன்வர் ராஜா அதை கண்டிச்சு பேசியிருக்காரு. திமுகவுல யார் பேசியிருக்காங்க? அன்வர் ராஜா கண்டிச்சு முத்தலாக் சட்டத்தை பேசினாரு. அதுக்கப்புறம் யார் ஆதரவு கொடுத்தது? நீங்க பேசுனீங்களா? அது திசை மாறிடும். சிவில் சட்டத்தை திமுக ஆதரிச்சு வாக்களிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணியில இருக்க ஐயா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் பொதுச் செயலர் ஐயா வைகோ அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மென்ட். வைகோ கொடுத்ததுக்கு இப்ப நான் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருக்கும் பதில் கொடுக்க முடியுமா? நீங்க என்ன கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு சம்பவம் வாங்க. நான் இப்ப நேரடியாக எங்க தலைவர் சொன்னதுக்கு நான் வர்றேன். எங்க தலைவர் சொன்னா சொல்றேன்ல, அந்த சமயத்தில் நடந்த விஷயங்களை நான் விரிவாக பேசணும்னா மணிக்கணக்காக பேசணும். ஒரு 4 வார்த்தையில் பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அத்தனை சிறைவாசிகளையும் விடுதலை பண்ணியிருக்காங்க. அது தெரியுமா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் கூட உள்ள இல்ல. யார் இருக்காங்க? தனிநபர் யார் இருக்காங்க? 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. கேள்வி கேட்டதுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த அதாவது கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிறையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தப்ப இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தால் இவர்கள் அன்று கைது செய்யப்பட்ட போது என்ன மனநிலையோடு கைது செய்யப்பட்டார்களோ அதே மனநிலையில் இன்றும் இருக்கிறார்கள். வெளியிட்டால் தவறான செயல்பாடுகள் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மறுவாதம் செய்தது. இன்ற திமுக தலைமை மறுக்க முடியுமா? எனக்கு நீங்க குறுக்க பேசாம இருந்தா நான் தெளிவா சொல்றேன். பேசுங்க. இந்த விஷயம் இல்ல. இங்க பாருங்க, முதல்ல
இருங்க ஜான்பால் இருங்க. தெளிவா புரிஞ்சுக்குங்க. அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டாம். நீங்க தான் தொடர்ந்து எல்லா பிரச்சனையும் இருக்காதீங்க. இந்த விஷயத்தை சொல்றேன், இவர் கேட்ட விஷயத்தை சொல்றேன். இதே வந்து பொதுவாக வந்து ஒரு மாநில அரசு, நான் விஷயத்தை சொல்லிட்டு வரேன், மாநில அரசு இது போன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் ஆதரவா பேசுறாங்க. ஒரு நிமிஷம் சொல்ல அந்த விஷயத்துக்கு இன்னும் எத்தனை இஸ்லாமிய சிறை வாசத்தை சார்ந்த குடும்பங்கள் இன்னும் எங்களோட தொடர்புல இருக்காங்க, கவலையோட இருக்கிறாங்க. எல்லாரும் விடுதலை செய்யப்படாது. அதாவது எனக்கு நீங்க நேரம் கொடுக்காம நீங்க இப்படி கேட்டுட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கு சரியா இல்லையா அதை சொல்லுங்க. குற்றச்சாட்டை சொல்றதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நீதிமன்றத்தில் பொதுவாக மாநில அரசு, நான் ஒன்னா சொல்லிட்டு வரேன், எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். மாநில அரசு பொதுவாக இது போன்ற ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி பரோலில் வரணும்னு சொல்லி அப்பீல் பண்ணாங்கன்னா அதற்கு ஆதரவாக ஒரு மாநில அரசு கொடுக்காதுன்னு அண்ணனுக்கே தெரியும். எல்லா மாநில அரசு அப்படித்தான் கொடுத்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இருக்கும்போது அப்படித்தான் கொடுத்தாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், நான் சொல்லி முடிச்சாதானே பதில் பேச முடியும். நீங்க 3 பேர் கேள்வி கேட்கிறீங்க. மாநில அரசு இப்படி வாழ்ந்துடாது அப்படிங்கறத பேசுறதுக்கு இங்க கிடையாது. நம்ம வந்து திமுக என்ன சொன்னாங்க, விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வாதம் வைக்கும்போது நான் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்றேன். சரி சொல்லுங்க. 5 நிமிஷம் அமைதியா இருங்க, நான் பதில் சொல்றேன். கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இல்ல அதுக்கான பதில் வரல. சொல்றேன், அதுக்கு டைம் கொடுங்க. 4 வாரத்துல சொல்ல முடியாது. முதல்ல கேள்விக்கு கொடுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட உயர்நீதிமன்றத்தில் வரும் பொழுது அதே தமிழக அரசு நாங்கள் வந்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? இருங்க ஜான்பால், இருங்க பாதியை புரிஞ்சுட்டு பேசாதீங்க. உங்க தலைவர் மாதிரி பாதியை புரிஞ்சுட்டு பேசாதீங்க. இந்த வார்த்தை எல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்ல இல்ல இந்த வார்த்தை எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் என்ன கேக்குறாரு? இந்த மாதிரி பேச வந்து நீதிமன்றத்தில் பேசுங்க. நீங்க இத கண்டிப்பா உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற அதிகாரிகள் சொன்னது உண்மை, மாற்று கருத்து இல்ல. அது தவறு என்று தமிழக அரசுக்கு நாங்க கூட எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அதே தமிழக அரசு இந்த சிறைவாசிகள் விடுதலைக்கு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இத்தனை பேர் பரவாயில்ல வெளியே வந்தாங்க. இன்னைக்கு 11 பேர் விடுதலை ஆயிருக்காங்க. இந்த வரலாறு தெரியுமா? நீங்க இந்த சிறைவாசிகளுக்கு என்னங்க பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 தலைநகர்களும் போராடி எங்களுக்கு தேச துரோக வழக்கு இந்த குறிப்பிட்ட போராட்டம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் மேல இருக்கா, இவங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் இருக்கா? அதாவது நான் பேசினா என்ன பேசிட்டே போலாம். 11 ஒரு நிமிஷம் ஒரே ஒரு உதாரணம் பேசுகிறேன். ஒரே ஒரு உதாரணங்க. 11 பேர் விடுதலை ஆயிருக்காங்கல்ல, அந்த 11 பேர்ட்ட போய் கேட்டு பாருங்க யார் விடுதலைக்கு காரணம்னு. நாம் தமிழர் காரணம் சொன்னா நான் இதோட பேச விட்டுறேங்க. நாம் தமிழர் காரணம். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறீங்க. இந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? வீடியோல பதில் கொடுங்க. அதெல்லாம் இல்ல, தொடர்புல இருக்காங்கங்கறீங்களா? யாராவது ஒரு எண் இருந்தா போடுங்க. 11 பேரும் விடுதலைக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான் சொன்னா நாங்க இத பேசுறது விட்டுறோம். விடுதலைக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்க. 11 பேருடைய விடுதலை காரணம் திமுக அரசாங்கம் நீங்க சொல்லுவீங்களா? மனிதநேய மக்கள் கட்சி எங்களுடைய கட்சி. எல்லா சமூக இயக்கங்களும் இந்த எங்க தலைவர் எடுத்த முயற்சி தவறுங்க. தவறுங்க. இன்னைக்கு நாங்கள் விடுதலை செய்யப்பட்ட 11 பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. நான் அந்த வீடியோ தரேன். 11 பேரும் சொன்னது மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் நாங்கள் விடுதலை பெற்றோம்னு சொன்னாங்க. உங்களிடம் ஆதாரமும் இருந்தா நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் மக்கள் சபை. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் கருணாநிதி பாடம் வரலாறா அரசியலா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட இப்போ வந்து கடந்த முறை இதில் திமுக ஆட்சியில் வந்து பாடம் வந்தது, அதாவது அதிமுக தரப்புலேருந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 2,68,00,000 பாடப்புத்தகம். கொஞ்சம் நெஞ்சே கிடையாது, 2,68,00,000. அப்புறம் விற்பனை செய்கிறதுக்குன்னு 32 லட்சம் பாடப்புத்தகங்கள். அதுதான் வந்து அப்படியே தேக்கி வைக்கப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அதற்கு பிறகு அந்த மார்க்கர் வச்சு கருப்பு மை வச்சு அழிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரியான முறை அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது? திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் வந்து நீக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த காழ்ப்புணர்ச்சியில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி செய்கிற வேலையாது. இது காழ்ப்புணர்ச்சியே இல்லைம்மா. நீங்கள் அதை நீக்கிட்டு அந்த இடத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ அல்லது புரட்சித் தலைவி அம்மா அவர்களையோ நாங்கள் அதில் புகுத்தியிருந்தோம்னா நீங்கள் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு தமிழ் பாடத்திட்டம், அது இலக்கணம் இலக்கியம் சார்ந்த செய்திகள் தான் அதில் இருக்கணும். அவங்க 100 மார்க்கு மாணவர்கள் அதில் வாங்கினோன்னா அந்த தமிழை பற்றி அவங்க 100 மார்க்குக்குள்ளே தான் அவங்க படித்து தெரிஞ்சுக்கணும்.
இதில் போய் நீங்கள் இதை வந்து அரசியல் பாட புத்தகத்தில் வைங்க. இல்ல அப்பவே வந்து கருணாநிதி அரசியல் அவர்கள் படிக்கிற சொன்னாரு, உலக தமிழ் மாநாடு 2010 ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கோவையில் நடைபெற்றது அப்படிங்கிற பகுதியையும் அழிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அழிக்கிறாங்க அப்படின்னு அவர் வரிசையா பட்டியலிட்ட போட்டார். எதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அழிக்கிறீங்களே எதுக்காகன்னு கேட்டார். இதுக்கு எனக்கு போதுமான நேரம் இல்லை, அதனால சொல்ற செய்தி வந்து தவறா போய் சேர்ந்துடக்கூடாது. உலகத்தமிழ் மாநாடு கருணாநிதி நடத்தவே இல்லை. இது வரைக்கும் அவர் சரித்திரத்தில் முதல் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடந்தது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாவிலிருந்து காமராஜர்லேருந்து எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அது பெருந்தூர் பக்தவச்சலத்திலிருந்து அப்போ முதலமைச்சர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. டத்தோ சாமுவேல் அவர்கள் தலைமையில் நடந்து முதல் உலகத்தமிழ் மாநாடு. அதை தொடர்ந்து 2வது உலகத்தமிழ் மாநாடு பெருஞ்சர் அண்ணா முதலமைச்சராக இருக்க சொல்ல சென்னையில் நடந்தது. அதற்கு பிறகு மாநாடுகள் நடந்தது. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தினார். 8ஆம் உலகத்தமிழ் மாநாடு புரட்சித் தலைவி அம்மா நடத்தினாங்க. இதுதான் இன்னைக்கு 11வது உலகத்தமிழ் மாநாடு சிகாகோவில் கடைசியாக நடந்தது. அதற்கு பிறகு 10ஆம் உலகத்தமிழ் மாநாடு சிகாகோவில் நடந்தது. அதற்கு பிறகு 11ஆம் உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெறும்னு அங்கே சிகாகோ மாநாட்டு முடிவில் தீர்மானம் 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கணும். அந்த 2 ஆண்டு அடுத்த மாநாடு எங்கன்றதை அவங்க அறிவிப்பு தந்துருவாங்க. படி தந்தது 2021 தமிழ்நாட்டில் நடக்கணும். இது வரைக்கும் நடக்கலை. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள குழப்பங்கள் வந்து வேறு அதை இன்னும் நான் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க, நடத்திட்டேன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்குது. நீங்கள் சொல்கிற கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடு நடந்தது. இதை வந்து கருணாநிதியை முன்னிலைப்படுத்துவதற்காக, கனிமொழியை முன்னிலைப்படுத்துவதற்காக அரசு பணத்தில் அவர்கள் செஞ்சாங்க. இது வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனன்ற அந்த நிறுவனம் பேரறிஞர் அண்ணாவிலிருந்து தனிநாயகம் அடிகளார் உருவாக்கிய அந்த நிறுவனத்தினுடைய அனுமதி இல்லாமல் அது தொடர்ந்து மாநாடுகளை நடத்துகின்ற அந்த நிறுவனம் நடத்தாமல் இவர்கள் அரசின் சார்பில் நீங்கள் சொல்ல வருது எனக்கு புரியுது, அரசு நடத்திய மாநாடு. இது வந்து அமைப்பு நடத்தினதோ இல்லை உலக தமிழர்கள் நடத்தியதோ இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திய மாநாடு. இப்போ சிகாகோவில் நடந்த மாநாட்டுக்கு கூட தமிழ்நாடு அரசிலிருந்து பணம் நிதி உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் நிதி உதவி செஞ்சு நடத்துது. அரசினுடைய ஆதரவில் நடைபெற்ற மாநாடு. இன்னும் சொல்லப்போனால் 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்த சொல்ல தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், உலகத்தில் பிரெஞ்சு மொழிக்கு மட்டும்தான் உலக அளவில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அந்த நிலையை தமிழ் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த மாநாட்டில் கிடைத்த அதில் மீதி பணத்தை வச்சு அதை உருவாக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தார். அதை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து இன்றைக்கி உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணியில் இயங்கிட்டு இருக்கு. அதுபோல் 2வது உலகத்தமிழ் 5வது உலகத்தமிழ் மாநாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லி தான் இன்றைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உலகத்திலே எந்த மொழிக்கும் இல்லாமல் இந்தியாவில் சமஸ்கிருதத்துக்கு பிறகு தமிழ் மொழியில் மட்டும்தான் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி மற்ற மொழிகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடிப்படையாக இருந்து 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இன்றைக்கி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. அதற்கு பிறகு 8வது உலகத்தமிழ் மாநாடு நடந்த பிறகு உலக தமிழ்ச் சங்கம் மதுரையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டிடமாக இருந்திருக்கு. அது உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அதன் நோக்கத்தை அதனால இது எதற்கு இன்னைக்கு கூட உலக தமிழ் சங்கத்தினுடைய நோக்கம் என்பது உலக தமிழர்களை கொண்டு வந்து ஆய்வு செய்வதற்கும் அவர்கள் தமிழ் பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும் உருவாக்கப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு பல கட்டிடங்களும் பல வசதி உள்ள அமைப்புகளும் அங்கே இருக்கு. ஆனால் அதை செய்யாமல் இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரானதுக்கு பிறகு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக சொல்லி ஒரு மஸ்தான மந்திரியாக வச்சு இதை வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்களே ஒழிய அதனுடைய நோக்கங்களை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமோ மதுரை உலக தமிழ் சங்கமோ அதனுடைய நோக்கங்களை எதையும் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ் வளர்ச்சித்துறை இதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கு செயலிழந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சரி, ஹலீம் அவர்கள் அது அண்ணன் வந்து செம்மொழி மாநாடு அதுவும் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கான்னு சொன்னார். அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் வந்து உலக தமிழ் மாநாடு ஜெயலலிதா அவர்களையும் முன்னிலைப்படுத்தினாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற முதல்வர்களாக இருக்கிறவர்களை முன்னிலைப்படுத்துவது என்பது எங்கே வந்து இவர் மட்டும்தான் செஞ்சார் அவர் மட்டும்தான் செஞ்சார் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. தமிழுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் செய்ததை போன்று எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர்களும் செஞ்சதே இல்லை. இதை நான் முன்வைக்கிறேன். எத்தனை விஷயங்கள் தமிழுக்காக செஞ்சுருக்காரு.
சொல்லப்போனா தமிழில் பேர் வச்சா வரிவிலக்கு அண்ணாவை விட அதிகம் செஞ்சிருக்காரு. அந்த கேள்விக்கு மட்டும் அண்ணாவை விட அதிகம் செஞ்சிருக்காரு. சொல்லுங்க. அண்ணாவை விட நீங்க வந்து ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவை முன்னிலைப்படுத்தாமல் கருணாநிதியை முன்னிலைப்படுத்த அந்த கேள்வியை எழுப்பாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 வருடம் ஆட்சியில் இருந்து செய்தது அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 வருடம் 1960 அந்த 2 வருடங்கள் ஆட்சி செய்தார்ல, அது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாடுன்ற பேர் சொன்னது அண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாடுன்ற பெயரை பயன்படுத்துறோமா? நீங்க கூட சொன்னீங்க கருணாநிதி உருவாக்க. கருணாநிதி இல்ல, தமிழ்நாடுன்ற பெயரை கொண்டு வந்தது அண்ணா. அது தெரியும் எங்களுக்கு. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க மெட்ராஸ் சென்னை. இப்போ நான் மெட்ராஸ் மாறி போச்சா? இது பாருங்க, இருங்க கேளுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? இல்ல பதட்டப்படாதீங்க. தவறான தகவல், அதெல்லாம் ஒரு தவறான தகவல் நான் சொல்லல. நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை ஒரு வன்மத்தோடு பார்க்கறதுனால நீங்க பேசுறீங்க. அவருடைய தகுதியை நாங்க குறைச்சு மதிப்பிடலாம். அடுத்து தமிழுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செய்ததை விட அதிகமாக என்ன செஞ்சார் சொல்லுங்க. ஏன் செய்யல? என்ன செய்யல? ஒரே ஒரு என்ன செய்யல சொல்லுங்க. நேரம் குறைவா இருக்கு. தமிழில் படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு வேலை வாய்ப்பு கொண்டு வந்தாரா இல்லையா? இருங்க, அவர் கொண்டு வந்தாரா இல்லையா? தமிழில வந்து சினிமாவுல துறையில பேர் வச்சா கூட வரி விலக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? ஏங்க எத்தனை ரெட் ஜெயிண்ட் மூவி அடுத்த விஷயம். நீங்க கலைஞரை பத்தி பேசினா நீங்க வந்து ஸ்டாலின் போவாதீங்க. இது தவறு. இது தவறு. நீங்க நேரம் குறைவா ஒரே ஒரு செய்தி. தமிழ்ல வந்து எழுத்து சீர்திருத்தம் பெரியார் கொண்டு வந்தாரு. பெரியாருடைய நடைமுறை அவர் விடுதலை பத்திரிகையில எழுதுந்து அதுதான் பெரியாருடைய நீட்சி தான். எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் தான் அறிமுகப்படுத்தினார். அதை தொடர்ந்து பின்பற்றி இருந்தாங்க. தந்தை பெரியாருடைய 100ஆண்டு விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த அதுக்கு முன்ன நை இப்படி இருக்கும், அதெல்லாம் லை இதெல்லாம் இருக்கும். அந்த எழுத்தை எடுத்துட்டு அரசனுடைய எழுத்தா அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியிட்டு பெரியாருடைய எழுத்துக்களை நடைமுறை கொண்டு வந்தார். பெரியாருக்கு நான் முடிச்சிடறேம்மா. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க சொல்கிறாங்கல்ல ஆரியம், அதெல்லாம் தினமணி ஏற்றுக்கிச்சு, தினமலர் ஏற்றுக்கிச்சு, எல்லாம் ஏற்றுக்கிச்சு. ஏற்றுக்காத ஒரு 2 பத்திரிகை, ஒன்று முரசொலி, இன்னொன்று துக்ளக்கு. 2 பத்திரிகை ஏற்றுக்கல. கருணாநிதி ஆட்சிக்கு வர வரைக்கும் அதை ஏற்றுக்கல. இன்றைக்கி கூட கருணாநிதியுடைய கையெழுத்து அந்த புத்தகத்தில் இருக்குது. அவருடைய கையெழுத்து புத்தகம்னா மு கருணாநிதின்னு அவர் போடுவார். அந்த எழுத்து இல்லாமல் வெறும் மூக்கான்னு போட்டிருக்காங்க. மூக்கான் முரசொலியில் தான் அவர் போடுவார். அவர் வந்து சம்பளம் வாங்க சொல்ல மு கருணாநிதி தான் போடுவார். அந்த எழுத்தை ஏன் போடலைன்னா அந்த கருணாநிதி என்ற நாவை அவர் சுழிச்சு வச்சிருப்பார். அது வந்து இன்றைய அரசாங்கத்தினுடைய எழுத்தில் இல்லை. அதுக்காக அதை போடாம அந்த கையெழுத்த கூட தப்பா போட்டிருக்காங்க. அதனால இது ஒரு தவறான பதிவு மக்களிடத்தில். தமிழுக்கு இவர் ஆற்றிய தொண்டு இருந்தாலும் இவரை விட அதிகமாக முன்பே சங்கரதாஸ் சுவாமிகளா இருக்கட்டும், கதிரவேர் பிள்ளை, இந்த மாதிரி நிறைய பேர் வெளிச்சத்துக்கு வராம இருக்கிறாங்க. இப்ப அவர்களை எல்லாம் நான் வந்து தூக்கி கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் தன்னுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக கலைஞர் அவர்களை பற்றி கொண்டு வரணுமா? இந்த சமூகத்துக்கு செயலின்னு சொல்லல. நீங்க சொல்ற சங்கரதாஸ் சுவாமிகளா இருக்கட்டும், எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்க, அவர்களெல்லாம் செய்யலைன்னு சொல்லல. கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு உன்னதமான பணியை செய்தாரா செய்யலையா? அதை ஒத்துக்கிறீங்களா? அதுதான் இப்ப இதே வந்து அவர்களுடைய ஆட்சி நடக்கிறதுனால தான் இதுவான் நீங்க பேச கூடாது. இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்பு சொன்னாரில்லையா சார் சொன்னால பெரியார் அவர்கள் கூட கொண்டு வந்திருக்காரு. விஸ்வநாதத்தை விட இவர் ஒண்ணும் செஞ்சல. நான் கேக்குறேன், ஜெயலலிதா காலத்துல ஏன் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேரை வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வச்சீங்க? நீங்க தமிழறிஞர் பேரை வச்சிருக்கீங்க. அவர் பேரை வைக்கிறதுல சிலை வைக்கிறதுல நாங்க அவர் பேரை வச்சீங்க, சிலையை முடிச்சுக்கிறேன். திருப்பி சொல்றேன், தமிழ் சமூகத்துக்கு நீங்க வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக. நேரம் குறைவா இருக்கு. ஜான்பால் தினகரன், இப்போ இந்த மாதிரி வரலாறெல்லாம் போகுது இல்லையா, ஒவ்வொரு கட்சி சார்ந்து இவங்க இந்த மாதிரி தலைவர்களை கொண்டு வரும்போது மாணவர்களுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதுதான் ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? இதற்கு முன்பு இருக்கிறது எல்லாமே ஒரு மடைமாற்றம் செய்யப்பட்டு மறைக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால நான் கேட்குறேன். இல்லை, அதுதான் உண்மைதான். நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குது. உண்மையாகவே முன்னோர் காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய முக்கியமாக அவர் பேசும்போது முற்றிலும் பொதுவாக தமிழுக்காக முழுவதுமாக தொண்டாற்றினார் ஐயா கருணாநிதினு சொல்லிட்டார். கருணாநிதியும் தமிழுக்காக தொண்டாட்டியிருக்கார், மறுக்கவில்லை, அதை ஏற்கிறோம். ஆனால் கருணாநிதி மட்டும்தான் செய்தார். ஐயா சொல்லும்போது கூட எழுத்து சீர்திருத்தத்தை முதல்ல பெரியார் கொண்டு வந்தார்னு சொன்னாங்க. இல்லவே இல்லை. அதுக்கு முன்பாக கிப்பா நடராசன் கொண்டு வந்திருக்கார். எழுத்து சீர்திருத்தத்தில் ஒரு சில எழுத்துக்களை சீர்திருத்திருக்கார். அதுக்கான ஆவணங்களை பெரியாரே ஒத்துக்கிட்டு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பெரியாரும் அதை செய்தார்.
இப்படிதான் நம்ம எடுத்துருக்கோம். அப்ப பெரியார் பல தலைவர்கள் நடைமுறையில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழுக்காக தொண்டாட்டி இருக்கார்கள். ஆனால் கருணாநிதி மட்டுமே செய்தார் அப்படின்றத நம்ம முழுமையாக ஏற்றுக்க மாட்டோம், மறுக்கிறோம். இல்ல, இந்த பாடம் வச்சதுல என்ன ஒரு தவறாக இருக்கிறது? இல்ல, நான் முதலே கேள்வி கேட்டுட்டேன். நீங்க இந்த மாதிரி அவருடைய சிறப்பான வரலாறுகள்லாம் வைங்க வரவேற்கிறேன். பட் இந்த மாதிரியான வரலாறுகளையும் வைப்பீங்களா, அவர் பேசின இதெல்லாம் வைப்பீங்களான்னு கேள்வி கேட்கிறேன். அதையும் கொண்டு வந்து வச்சீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் ஐயா கருணாநிதி இப்படியும் பேசினார் அப்படின்ற வரலாறு தெரிஞ்சுப்பாங்க. அவர் எழுதிய புத்தகங்கள் சிறப்பான புத்தகங்கள், இன்னும் பல புத்தகங்கள் கருணாநிதி எழுதியிருக்காரு. கோழிக்காட்டு கோழி, கதவை திறந்த மாடி, அப்படி மாதிரி பல புத்தகங்களா ஐயா கருணாநிதி இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியராக நான் மாணவர்களுக்கு பாடத்திட்டம் என்பதில் எந்த விதமான தலைவர்கள் கொடுத்த வாழ்க்கை வரலாறாம் தேவையா, இன்னைக்கு இருக்கிற சிலபஸ்க்கு எதையா தேவையான தேவை கிடையாது. அவனுடைய வாழ்வாய்க்கு தேவையானது, அவனுடைய அடுத்த கட்டத்துக்கு தேவையானதை பற்றி படிப்பதுதான் பாடத்திட்டமாக அமைக்க வேண்டும் என்பது மாணவருடைய விருப்பம், ஒரு ஆசிரியராக என்னுடைய விருப்பம். இதை அமைத்து கொடுங்க நான் கேட்கிறோம். சரி, இதை நிறைவு கருத்தா எடுத்து நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி.